அடிக்கிற வெயிலேருந்து நம்மளையும் பார்த்துக்கணும், நம்ம பிளான்ட்ஸையும் பார்த்துக்கணும். எங்கள் ஊர்லலாம் வெப்பம் ஹெவியாக இருக்குது. ஹெவின்னு கூட சொல்ல முடியாது, ஹெவி ஸ்கொயரு ஹெவி க்யூப்னு போய்கிட்டே இருக்குது. கொஞ்சமும் குறைஞ்ச பாடில்ல. மே மந்த் ஆச்சுன்னா இன்னும் உக்கிர தாண்டவமாக இருக்கும் போல். இந்த வெப்பத்தோட தாக்கத்துலேருந்து என் செல்லாக்குட்டிங்கெல்லாம் காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் சீசனுக்கு இந்த டேலியா பிளான்ட்ஸை எப்படியாவது கொண்டு போயிடலான்னு ரொம்ப சிரத்தை எடுத்து கட்டிங்ஸ் ரெடி பண்ணினாலும் 1-2 தான் பிழைச்சி வருது. பட் இது போதாது. 1-2 சாப்ளிங்ஸை வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா அதுவும் போச்சு. சேம் டைம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதும் சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா சுட்டெரிக்கிற வெயிலில் கட்டிங்ஸ் கருகிடும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். பட் சூப்பராக ரிசல்ட் வந்திருக்குது. என்னன்னா, எந்தெந்த பாட்லலாம் புஷியாக பிளான்ட் இருக்கோ அந்த பாட்லலாம் ஒரு டேலியா கட்டிங்ஸை நட்டு வச்சேன். வருமா வராதான்னு ஒரு ஐடியாவே இல்லை. அதனால தான் அந்த வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல. தனித்தனியாக வைக்கிறத விட இப்படி இந்த செடியோட நிழலில் வைக்கும்போது எல்லாமே நல்லா பொழைச்சிக்கிச்சு. ஒவ்வொரு பாட்லையும் வச்சேன். இதோட ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. எந்த செடியும் பிழைக்காம இல்லை. இந்த செடி ஏன் இப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு நாள் தண்ணி ஊத்தாம விட்டுட்டேன். அதான் லைட்டா வாடினது போல இருக்கு. பட் எல்லாமே பொழைச்சிடுச்சு. எல்லாத்துலயும் துளிரும் வந்திருக்கு. கேட்கவே ஹாப்பியா இருக்குல்ல. இனி சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான். வைடா கட்டிங்ஸ் எல்லா பாட்டிலையும் சொல்லி எல்லாத்துலயும் நட்டு வச்சிட்டேன். ஒரே ஜாலி தான். ரொம்ப மெனக்கட்டு ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம். அதுலேருந்து சுத்தமாக ரிசல்ட் வரலன்னுலாம் சொல்ல முடியாது, வருது தான். பட் எந்த மெனக்கெடுதலும் இல்லாமல் ரொம்ப சிரத்தை எடுக்காமல் செய்கிற வேலை 100% ரிசல்ட் கொடுக்குது. எப்படின்னே தெரியலங்க. நல்லா சாயில் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு அதில் கட்டிங்ஸ் நட்டு அதில் வராதது இதில் சும்மா அந்த நிழலில், இந்த பிளான்ட்டோட நிழலில் நட்டு வச்சது நல்லா வந்திருக்குது. இந்த டேலியா கட்டிங்ஸ் மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டில் ஒரு விஷயத்த செய்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்னால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதை இந்த யூடியூப்ல ஷேர் பண்ணுறேன். அப்படி ஷேர் பண்ணும்போது எப்படி சொன்னால் மக்களை போய் சேரும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம்னு மண்டையை போட்டு பிச்சு அதுக்குன்னு நிறைய நேரம் செலவு பண்ணிலாம் வீடியோஸ் போட்டால் வியூஸ் என்னமோ சொற்பமாக வருங்க. பட் எனக்குன்னு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தான். அப்பப்போ பெருமையாக நினச்சிப்பேன். பட் ஒருத்தி எங்கள் வீட்டில் வந்து அவள் வீட்டை கட்டி குடியேறினா. ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உற்றார் உறவினர்களோட வந்து குடியேறிட்டாங்க. இதை போகிற போக்கில் வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கு அவ்வளோ லைக்ஸு, அவ்வளோ கமெண்ட்ஸு. இதுதாங்க சொல்ல வரேன். எந்த மெனுக்கெடுதலும் இல்லாமல் எடுத்து போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ ஆதரவு. இந்த உலகம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னே தெரியலையேன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தாங்க இருக்கேன். சரிங்க, ஃபைனலி நீங்கள் டெய்லியாக கட்டிங்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு ரூட் ரொம்ப ஸ்லோவாக தான் டெவலப் ஆகுது. அதனால் 2-3 வாரம் கழித்து ரூட் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த நியூ கெஸ்ட் பற்றி நான் கவனித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. தேங்க்யூ.